வணக்கம். நம்ம எல்லாருமே குழந்தைகள பார்த்தாவே ரொம்ப சந்தோஷப்படுவோம். கள்ளம், கபடம் இல்லாத சிரிப்பு, அவங்களுடைய விளையாட்டுத்தனம். நெறைய குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடும்போது, சண்டை போட்டாலும் உடனே அத மறந்து, மறுபடியும் அவங்க கூடவே சேர்ந்து விளையாடுவாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாவும் இருக்கும். நாமளும் இதே மாதிரி குழந்தைகளா இருந்திருக்க கூடாதா? அப்படிங்கிற ஏக்கமும் நமக்குள்ள வரும். ஆனா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க கிட்ட நீடித்த பகையோ, வெறுப்போ இருக்கிறதே இல்ல. அப்படின்னா என்னன்னு கூட குழந்தைங்களுக்கு தெரியாது. அதனால தான் குழந்தைகள் சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை உள்ளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இளம் துறவிய சந்திக்கிறாரு யது மகாராஜா. அவர்கிட்ட ஒரு கேள்விய கேட்கிறாரு. என்கிட்ட எல்லாமே இருக்கு. இருந்தும் நீடித்த நிம்மதியோ, நிலையான இன்பமோ எனக்கு இல்ல. ஆனா உங்ககிட்ட எதுவுமே இல்ல. இருந்தும் நீங்க நிம்மதியா, சந்தோஷமா இருக்கறத என்னால கண்கூட பார்த்து உணரவும் முடியுது. இது எப்படி சாத்தியம்? உங்க அப்பா, அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா? இல்ல உங்களுக்குன்னு குரு இருக்காங்களா? அவங்க தான் இந்த ரகசியத்த சொல்லிக் குடுத்தாங்களா? அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு யது மகாராஜா. அதற்கு அவதூதர், என்னுடைய இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னுடைய 24 குருக்கள் தான். அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள என் வாழ்க்கையில நான் கடைபிடிச்சுக்கிட்டு வரேன். அவங்க யாரு அப்படின்னா, பூமி, நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், சந்திரன், சூரியன், புறா, மலைப்பாம்பு, கடல், விட்டில் பூச்சி, தேனீ, தேன் சேகரிப்பவன், மான், யானை, மீன், பிங்களாங்கிற வேசி, குரரங்கிற அழுகுரல் பட்சி, பாலகன், கன்னிப்பெண், கொல்லன், சர்ப்பம், சிலந்தி மற்றும் குளவி அப்படின்னு சொல்றாரு அவதூதர். இந்த 24 பேருமே அவதூதருக்கு குருவா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வருங்க. ஏன் இவங்க 24 பேரையும் தன்னுடைய குருவா எது மகாராஜா கிட்ட சொல்றாரு? அதற்கு காரணம் என்னவா இருக்கும்? அதற்கு எனக்கு புரிஞ்சத நான் சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை வருங்க. அப்படி பிரச்சனை வரும்போது, நம்ம வீட்ல அப்பா, அம்மா, இல்ல கணவனோ, மனைவியோ, நண்பர்களோ, இல்ல சகோதர, சகோதரிகளோ அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு சாதகமா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அந்த அட்வைஸ நாம ஃபாலோ பண்ணுவோம். அப்படி இல்லையா, நம்ம மனசுக்கு தோணுனத மட்டும் தான் நாம செய்வோம். இதுவே நமக்கு பிடித்த ஒரு செலிபிரிட்டி ஒரு இன்டர்வியூ தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய வாழ்க்கை முறை இதுதாங்க. என்னுடைய உணவு முறை இதுதான். நான் இப்படிதான் உடற்பயிற்சி செய்றேன். என் வாழ்க்கையில நான் இப்படிதான் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு நான் சாதிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத பார்த்து நம்ம உடனே இன்ஸ்பயர் ஆகுறோம். மோட்டிவேட் ஆகுறோம். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில என்னென்ன செய்ய முடியுமோ, அவங்கள மாதிரி நம்ம செய்யவும் ஆரம்பிச்சர்றோம். அதுவும் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சர்றோம். இதுல ஒரே ஒரு ட்ரிக் என்ன அப்டின்னா, அந்த செலிபிரிட்டீஸ்க்கு நாம யாரு அப்படின்னு தெரியாது. நமக்கும் அவங்களுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. அது மட்டும் இல்லாம, அவங்க நமக்கு நேரடியா அட்வைஸும் பண்ண கிடையாது. அவங்க பண்ணுனது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். தான் வாழ்க்கையில நடந்தத, நடக்கறத நம்மகிட்ட பகிர்ந்துகிட்டது. இதேதாங்க அவதூதரும் தன்னை சுற்றி இருக்கிற இயற்கையிலிருந்து அவர் பார்த்து, உணர்ந்து, கத்துக்கிட்ட விஷயத்த கொண்டு அவங்க ஒவ்வொருத்தரையுமே தன்னுடைய குருவா பாவிச்சாரு. எப்படி நமக்கு ஒரு செலிபிரிட்டீஸோ, அப்படிதான் இந்த 24 பேருமே அவதூதருக்கு குருமார்கள். ஏன் இவங்கள குரு ஸ்தானத்துல வைக்கணும் அப்படின்னா, அப்பதான் நாம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடத்த நம்மளால நிலையா நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முடியும். அந்த ரெப்பிட்டேஷன் இருக்கும். நாம மறக்கவும் மாட்டோம். நாம ஒரு பொருளுக்கு எந்த அளவுக்கு மதிப்பும், மரியாதையும் தரோமோ, அந்த அளவுக்கு நாம அந்த பொருள ரொம்ப பத்திரமா, பொக்கிஷமா பார்த்துப்போம். அதே மாதிரி தான் கத்துக்கிட்ட பாடங்கள் ஒவ்வொன்னையும் நம்ம பொக்கிஷமா பாவிச்சோம் அப்படின்னா மட்டும்தான், அத நம்மளால நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்க்கவே முடியும். இதுதாங்க இங்க அவதூதரும் பண்ணியிருக்காரு. சரி, இனி வர எபிசோட்ல இந்த 24 பேர்கிட்ட இருந்து அவதூதர் என்ன பாடம் கத்துக்கிட்டாரு? இப்போ இருக்கிற நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நம்மளால எப்படி அதை கடைபிடிக்க முடியும் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். தேங்க் யூ.